தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் தாவேக எம்எல்ஏ குறித்து இன்ஸ்டாகிராமில் விமர்சனம் செய்த இளைஞரை அக்கட்சியை சேர்ந்தவர்கள் மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்ததுடன் அவரது செல்போனை பறித்து தரவுகளை அழித்து அடாவடியில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஓட்டனூர் கிராமத்தைச் சேர்ந்த கட்டட தொழிலாளியான இளவரசன் தனது பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் தளத்தில் ட்ரெண்டிங் பென்னாகரம் என்ற பக்கத்தை நிர்வகித்து வந்துள்ளார். தாவேக எம்எல்ஏ கஜேந்திரன் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் தொகுதியில் நிறைவேற்றப்படாமல் இருக்கும் பணிகள் குறித்தும் தனது பக்கத்தில் இளவரசன் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பொதுவெளியில் ஆபாசமாக பேசி சர்ச்சையில் சிக்கிய தாவேக நிர்வாகிக்கு கட்சியில் பதவி கொடுத்தது தொடர்பாகவும் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தி வீடியோ பதிவிட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தாவேக நிர்வாகிகளான சிவா, சந்தோஷ், சிலம்பரசன், சிங்காரவேலன் உள்ளிட்டோர் இளவரசனை மிரட்டி அவரது இன்ஸ்டா, பேஸ்புக் பக்கத்தை டெலிட் செய்ய வைத்துள்ளனர். எல்லாம் சேர்ந்து என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட்டை வாங்கி என்னோடய ஃபோனை எடுத்து தனி மனித சுதந்திரத்தையும் பறித்து என்னோடய ஒர்க் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணி என்னோடய ஃபோட்டோஸ் டெலீட் பண்ணி என்னோடய கவிதைகள் அதெல்லாம் ஒரு நோட்ஸில் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அதெல்லாம் டெலீட் பண்ணி மொத்தமாக எல்லாத்தையும் ஃபார்மெட் அடித்து நீ இனிமேல் எதுவுமே பேசவே கூடாது அப்படின்னு எழுதி வாங்கிட்டு மன உளைச்சல் இது பண்ணி இதனால் அச்சமடைந்த இளவரசன் தருமபுரி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தாவேக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மனு அளித்துள்ளார். அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் பட்டியலின மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கல்வி உதவித் தொகையை தாவேக அரசு இதுவரை வழங்காததால் விசா கிடைக்காமல் தவிப்பதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் மலேசியாவில் படித்து வரும் தமிழ்நாட்டு மாணவர் தமது ஆராய்ச்சி படிப்புக்கான உதவித்தொகை கடந்த 5 மாதமாக வந்து சேரவில்லை என்று கூறியுள்ளார். தாம் 12 முறை மின்னஞ்சல் அனுப்பியும் எந்த பதிலும் வரவில்லை என்றும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். அதாவது செகண்ட் இயருக்கு இந்த ஆண்டு 2026க்கு எனக்கு அரசுக்கிட்ட இருந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் வரலை. குறிப்பாக ரிசர்ச்சுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் வரலை. ஏப்ரலில் வர வேண்டிய என்னுடைய ஆராய்ச்சிக்கு வர வேண்டிய ஃபண்டு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் கிட்டத்தட்ட 5 மாதமாக எனக்கு எந்த ஒரு உதவியும் அரசுக்கிட்ட இருந்து வரல. இதை நான் அரசுக்கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர்ஸு, செக்ரட்டரிஸ்க்கு எல்லாருக்கும் மெயில் போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 12 மெயில் வரைக்கும் போட்டிருப்பேன். எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. சோசியல் மினிஸ்டர் அண்ணன் வன்னியரசை பார்த்தும் இதை ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் நலன் கருதி இந்த பிரச்சினையை விரைந்து களைய வேண்டும் என்று முன்னாள் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வலியுறுத்தியுள்ளார். 1 மாதமாகியும் உரிய தீர்வு எட்டப்படாமல் இருப்பதாக கிடைக்கும் தகவல் கவலை தருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரண்மனையில் ஓணம் பண்டிகையை பெண்கள் உற்சாகமாக கொண்டாடினர். மலையாள மொழி பேசும் மக்களின் வசந்த விழாவான ஓணம் பண்டிகை தொடங்கியுள்ளது. அந்த வகையில் தமிழ்நாடு, கேரளம் எல்லையான கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஓணம் பண்டிகை நிகழ்ச்சிகள் களை கட்டியுள்ளன. பத்மநாபபுரம் அரண்மனையில் பெண்கள் ஏராளமானோர் பாரம்பரிய கேரள உடை அணிந்து அத்தப்பூ கோலமிட்டும் ஊஞ்சல் ஆடியும் ஓணம் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் அடுத்த 10 நாட்களுக்கு கேரளம் முழுவதும் தொடர்ச்சியாக நடைபெற உள்ளது. இதேபோல் தமிழ்நாடு உட்பட அண்டை மாநிலங்களிலும் ஓணம் பண்டிகை களை கட்டியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள கிராமத்துக்கு 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பேருந்து வசதி இல்லாததால் வேலைக்கு செல்லும் பொதுமக்களும் பள்ளி மாணவர்களும் தனியார் வாகனங்களை நம்பியிருக்கும் அவலம் நிலவுகிறது. அருள்புரத்திலிருந்து கணபதிபாளையம் செல்லும் வழியில் அமைந்துள்ள பாச்சாங்காட்டுப்பாளையம் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இந்த கிராமத்துக்கு பேருந்து வசதி இல்லை. குறிப்பாக 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கணபதிபாளையம் அரசு உயர்நிலை பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் தனியார் வேன் மற்றும் ஆட்டோவை நம்பியிருக்கும் சூழல் நிலவுகிறது. இதனால் மாதம் கூடுதலாக 800 ரூபாய் வரை செலவாவதால் பணம் கொடுக்க முடியாத மாணவர்கள் பள்ளிக்கு நடந்தும் லிப்ட் கேட்டும் செல்கின்றனர். பணியர் நிறுவனங்களுக்கு வேலைக்கு போறவங்க மகளிர் பஸ் வசதி இல்லாதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் ஆட்டோவுக்கு பணம் கொடுத்து தான் இங்கிருந்து தண்ணி பந்தலோ கனவையோ போகிறதுக்கு பணம் கொடுத்து போக வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி அருள்புரத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளில் கனவாளி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான பஸ் வசதி இல்லாதனால அவங்க 2 பஸ் மாறி போக வேண்டியதா இருக்கு. இது தொடர்பாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தொடங்கி மாவட்ட ஆட்சியர் வரை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சிறிய அளவில் உயர்ந்துள்ளது. 22 சவரன் ஆபரண தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,14,160 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை கிராமுக்கு 20 ரூபாயும் சவரனுக்கு 160 ரூபாயும் உயர்ந்துள்ளது. கடைகளில் சவரன் 1,14,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 14,290 ரூபாய். வெள்ளியின் விலை மாற்றம் இன்றி கிராம் 255 ரூபாயாக தொடர்கிறது.
நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள சேரன் நகர் பகுதியில் அதிகாலையில் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. தனியார் செல்போன் நிறுவனத்தில் விற்பனை மேலாளராக பணிபுரிந்து வரும் சத்யா இரவில் தனது பல்சர் பைக்கை வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைத்திருந்தார். இந்நிலையில் அதிகாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் சத்யாவின் வீட்டை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு வெளியில் நின்று கொண்டிருந்த அவரது பல்சர் பைக்கு திருடிச் சென்றிருக்கின்றனர். இதுகுறித்து சத்யா அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை எழும்பூரில் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி சென்ற அதிவிரைவு ரயில் செங்கல்பட்டு ரயில் நிலையத்திற்கு வந்தபோது திடீரென எஞ்சின் பகுதியில் இயந்திர கோளாறு ஏற்பட்டது. இதனையடுத்து செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் ரயில் நிறுத்தப்பட்ட நிலையில் ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டனர். நீண்ட நேரமாக ரயில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் மிகுந்த அவதியடைந்தனர். 2 மணி நேரத்திற்கு பின் எஞ்சின் கோளாறு சரி செய்யப்பட்ட நிலையில் ரயில் மீண்டும் புறப்பட்டு சென்றது. இதனால் பயணிகள் குறித்த நேரத்துக்கு சென்று சேர முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த திடீர் தாமதத்தால் பயணிகள் தங்களது அடுத்தடுத்த பயண திட்டங்களையும் மாற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். கூலி மற்றும் இயந்திர வாடகை 2 மடங்கு உயர்ந்ததால் நெல் விலையை கிலோவுக்கு 35 ரூபாய்க்கு மேல் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தேனி மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரியகுளம் சுற்றுவட்டாரத்தில் உள்ள கண்மாய்களை ஆதாரமாக கொண்டு நெல் நடவு பணிகளை மேற்கொள்வது வழக்கம். இந்த ஆண்டு மழை இல்லாததால் கிணற்று பாசனம் மூலம் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அறுவடை இயந்திரங்களின் வாடகை கட்டணம் உயர்ந்துள்ளதால் நெல் கொள்முதல் விலையை உயர்த்த கோரினர். இப்போது தமிழக அரசு 27 ரூபாய் 50 பைசா நெல்லுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்களுக்கு எந்த வகையிலையும் கட்டுப்படி ஆகுது சார். 35 அதற்கு மேல் கொடுத்தாதான் இப்போ இருக்கிற உரவிலை, பூச்சிக்கொல்லி மருந்து, டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு நாங்கள் வாடகை கொடுக்கறது எல்லாமே கட்டுப்படியாகும் சார். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் நெல்லின் கொள்முதல் விலை கிலோவுக்கு 27 ரூபாய் 50 காசுகள் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ள நிலையில் இதனால் தங்களுக்கு எந்த பயனும் கிடைக்காது என்று விவசாயிகள் கூறினர். பருத்தி தட்டுப்பாடு மற்றும் நூல் விலை உயர்வால் உள்ளாடைகளின் விலை 10% உயர்த்தப்பட்டுள்ளதாக திருப்பூர் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். பருத்தி விலை கிலோவுக்கு 70 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதால் கடந்த 15ஆம் தேதியிலிருந்து இந்த விலை உயர்வு நடைமுறைக்கு வந்துள்ளதாக தெரிவித்தனர். பனியன் சம்பந்தப்பட்ட எல்லா ஐட்டங்களுக்கும் 10% விலை உயர்வு இந்த 15ஆம் தேதியிலிருந்து அறிவிச்சிருக்கிறோம். யான் டிமாண்டாகவும் இருக்கு, அதே சமயத்தில் விலையும் அதிகமாக இருக்கு. அப்போ எங்களால மார்க்கெட் பிரைஸ் மேட்ச் பண்ண முடியல. ஆகையினால என்ன ஆகுதுன்னா ப்ரொடக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ பண்ணிடுறாங்க தயாரிப்பாளர்கள். இப்போ எல்லா தயாரிப்பாளர்களையும் பாதி தான் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே எங்கள் சங்கத்தில் எல்லாரும் கூப்பிட்டு கேட்குறாங்க, நம்ம ஒரு 10 நாளைக்கு சப்ளைவே நிறுத்தணும், இல்லைன்னா நம்மளால தாக்கு பிடிக்க முடியாதுங்கிற கண்டிஷன் பேசி. இதனால் 30 ரூபாய் மதிப்புள்ள சிறிய பனியன் வகை 33 ரூபாயாகவும், 40 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் 44 ரூபாயாகவும் விலை உயரும். 50 ரூபாய் மதிப்புள்ள ட்ரங்க்ஸ் 55ஆகவும், 100 ரூபாய் மதிப்புள்ள சிறுவர் டிஷர்ட் 110 ரூபாயாகவும் உயரும். பெரும்பாலான உற்பத்தியாளர்கள் தங்கள் உற்பத்தியை பாதியாக குறைத்துள்ளதால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கம் எச்சரித்துள்ளது. யுஜிசி நெட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் தேசிய தேர்வு முகமை செய்யும் தவறுகளுக்காக மாணவர்களுக்கு தொடர்ந்து தண்டனை வழங்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற யுஜிசி நெட் தேர்வுக்கான வினாத்தாள்களில் பல்வேறு பிழைகள், தவறான கேள்விகள் மற்றும் பழைய வினாக்கள் மீண்டும் இடம்பெற்றதாக புகார்கள் எழுந்ததை அடுத்து ஆங்கிலம், வணிகவியல், சமூகவியல் ஆகிய 3 பாடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனிடையே எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, ஒரு தேர்வை கூட சரியாக நடத்த முடியாத ஓர் அமைப்பை உருவாக்கிவிட்டு பிரதமர் மோடி பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மீதே பழி போடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய தேர்வு முகமை ஒரு கல்வி அமைப்பே அல்ல, அது ஒரு சுரண்டல் இயந்திரம் என்று கடுமையாக விமர்சித்துள்ள ராகுல் காந்தி இந்த குளறுபடிக்கு தேர்வு முகமையின் தலைமையே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையின் போது யாருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அமைச்சர்கள் தொடர்பில்லாத கருத்துக்களை பேசுகிறார்கள் என்பது தெரியவில்லை என சபாநாயகர் JCD பிரபாகர் அதிருப்தி தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் கொல்லப்பட்டது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர் நிர்மல்குமார் சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் அமைச்சர் நிர்மல்குமார் கூறிய கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்கி உத்தரவிட்டார். கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அப்பாற்பட்டு பேச அனைத்தும் அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர்கள் பதிலுரை கூறுகிற போது எந்த பொருள் குறித்து இங்கே விவாதிக்கப்படுகிறதோ கவனத்தை ஈர்க்க அதை ஒட்டிய பிரச்சனைகளை உங்கள் கருத்தை சொல்லலாம். பிற கருத்துக்களை சொல்லி யாருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நீங்கள் செய்கிறது எனக்கு தெரியவில்லை. இனி இதை நான் அனுமதிக்க முடியாது.
இதேபோல் மானிய கோரிக்கையின் போது அமைச்சர் சரத் தொடர்ந்து முதலமைச்சர் புகழ் பாடியபடி பேசினார். இதற்கு சபாநாயகர் குறுக்கிட்டதை அடுத்து துறை ரீதியாக பேச்சை தொடங்கினார். தன்னிகரில்லா தலைவா, எங்களை ஆளும் தமிழகத்தின் தவப்புதல்வா, தங்கள் பாதம் பணிந்து அமைச்சர் அப்புறம் நீங்க அமைச்சர் இங்க பாருங்க. மனிதவள மேலாண்மை துறை மானிய கோரிக்கை எண் 35. அமைச்சர்களின் இதுபோன்ற செயல்கள் மற்றும் அதற்கு அவைத் தலைவர் கண்டிப்பு செய்து அறிவுறுத்தி வருவதால் அவையில் அவ்வப்போது சலசலப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள உப்பாறு அணைக்கு தண்ணீர் வழங்க கோரி 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். PAP திட்டத்தின் கீழ் திருமூர்த்தி அணையிலிருந்து உப்பாறு அணைக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். கடந்த 3 மாதங்களாக அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய விவசாயிகள் தண்ணீர் பற்றாக்குறையால் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் திருமூர்த்தி அணையில் போதிய அளவு நீர் இருந்தும் அதிகாரிகள் உள்நோக்கத்துடன் தண்ணீர் வழங்க மறுப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தென்மேற்கு பருவமழையும் இல்லை, வடகிழக்கு பருவமழையும் இல்லை. மழை இல்லாத காரணத்தினால குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாம விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவல நிலையில் இருக்கிறோம். ஆனா அதிகார வர்க்கம் இதை பத்தி எதையுமே காதுல போட்டுக்காம தொடர்ச்சியாக எங்களை வஞ்சிச்சுட்டு வர்றாங்க. ஆகையினால் போதிய பரம்பிக்குளம் ஆழியாறு நீர்த்தேக்க திட்டத்தில் தொகுப்பணைகள்ல போதிய நீர் இருந்தும் வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் எங்களுக்கு தண்ணீர் வழங்க மறுக்கிறார்கள் நீர்வளத்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும். உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணீர் திறக்காவிட்டால் ஒட்டன்சத்திரம் திருப்பூர் நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளனர். கோவை செம்மொழி பூங்காவில் ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் மற்றும் காவலாளிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செம்மொழி பூங்காவில் 250க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களும் 30க்கும் மேற்பட்ட காவலாளிகளும் பணியாற்றி வருகின்றனர். கடந்த 2 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் போலீசாரின் பேச்சுவார்த்தையை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். எனினும் தங்களது வங்கிக் கணக்கில் ஊதியம் வந்த பிறகே பணிக்கு திரும்புவோம் என பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். செம்மொழி பூங்கா திறக்கப்பட்ட நாள் முதல் ஊதியம் முறையாக வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக காலதாமதம் செய்யப்பட்டு வருவதாக பணியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருச்செந்தூர் அருகே உள்ள கந்தசாமிபுரத்தில் அதிகமான கடல் சீற்றம் காரணமாக கரையில் உள்ள கல்லறைகள் கடலில் அடித்துச் செல்லப்பட்டதால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். கடலோர கிராமமான இந்த பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக இந்த பகுதியில் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் கரையோரம் உள்ள கல்லறைகள் வரை அலை வீசுவதால் அந்த இடமே மணல் மேடாக மாறியுள்ளது. மேலும் சில கல்லறைகள் கடலுக்கு இழுத்து செல்லப்பட்டுள்ளன. அதேபோல் கரையோரம் உள்ள 100க்கும் மேற்பட்ட பனை மரங்களும் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டதால் பனை தொழிலை நம்பியிருக்கும் மக்கள் கவலையடைந்துள்ளனர். முன்னொரு கல்லறைகள்லாம் கடல் அரிப்புனால உள்ள போயிட்டு இதை வணங்குறதுக்கு ஒரு நாள் திருவிழா மாதிரி தாய் தாப்பனுக்கு ஒன்றை வச்சு செய்யறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. திசை நோக்கி தான் கும்பிட்டு இருக்கு. இதுல ஒரு 10-100 மரங்களை கடல் அரிப்புனால உள்ள இழுத்து போயிட்டு இருக்கிற பனை மரத்தினால அரசு காப்பாற்றி தரணும். பக்கத்து கிராமங்களில் அமைக்கப்பட்டுள்ள தூண்டில் வளைவுகளே கடல் அரிப்புக்கு காரணம் என்று தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் கடல் அரிப்பை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடு முழுவதும் 20,000 ரயில் நிலையங்களில் குடிநீர் வசதி மேம்படுத்தப்படும் என்று ரயில்வே துறை அறிவித்துள்ளது. ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கு குளிரூட்டிகளில் வழங்கப்படும் இலவச குடிநீரில் ஈகோலை என்ற பாக்டீரியா இருப்பது CAG எனப்படும் இந்திய தலைமை கணக்கு தணிக்கை அலுவலகம் ஆய்வில் தெரியவந்தது. இது சர்ச்சையான நிலையில் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதையடுத்து நாடு முழுவதும் ரயில் நிலையங்களில் குடிநீரின் தரத்தை மேம்படுத்த ரயில்வே அமைச்சகம் தொடர் நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. குறிப்பிட்ட 20,000 இடங்களில் புதிய டேங்க் டு டாப் குடிநீர் சுத்திகரிப்பு மற்றும் கண்காணிப்பு அமைப்புகளை உடனே நிறுவ முடிவு செய்யப்பட்டுள்ளது. பின்னர் படிப்படியாக மற்ற இடங்களுக்கு விரிவுபடுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெடிகுண்டு மிரட்டல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மென்பொருள் பொறியாளர் ஷரத் சுப்பிரமணியன் சங்கரை காவலில் எடுத்து விசாரிக்க கேரள தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் சென்னை வந்துள்ளனர். நாடு முழுவதும் 1500க்கும் மேற்பட்ட வெடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சல்கள் அனுப்பியதாக கூறப்படும் வழக்கில் அமெரிக்காவில் பணியாற்றி வந்த ஷரத் கடந்த மாதம் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட 31 வழக்குகளில் 20 மிரட்டல்களை விடுத்ததை ஷரத் ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இதேபோல் கேரளாவிலும் 70 வெடிகுண்டு மிரட்டல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதையடுத்து சென்னை வந்த கேரள போலீசார் தமிழ்நாடு தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஷரத் தொடர்பான தகவல்களை பெற்றுள்ளனர். நீதிமன்ற அனுமதி பெற்று அவரை காவலில் எடுத்து விசாரிக்க கேரள போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். திருப்பூரில் இளம்பெண்ணிடம் திருமணம் செய்ய கோரி வற்புறுத்திய நபரை கைது செய்ய கோரி பெண்ணின் உறவினர்கள் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மடத்துக்குளம் அருகே கார்த்தொழுவு கிராமத்தை சேர்ந்த இளம்பெண்ணை அதே பகுதியை சேர்ந்த ரஞ்சித் என்ற இளைஞர் காதல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. அவ்வப்போது அப்பெண்ணின் வீட்டிற்கு சென்று தனக்கு திருமணம் செய்து வைக்க கோரி இளைஞர் ரஞ்சித் மிரட்டி வந்துள்ளார். இதனை தட்டி கேட்ட பெண்ணின் உறவினர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய பின்னரும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் கூறியுள்ளனர். கம்ப்ளைண்ட்டை நாங்கள் 2 டைம் போய் கனியூர் ஸ்டேஷனில் கொடுத்துட்டோம். கனியூர் ஸ்டேஷனில் என்ன பண்ண சொல்கிறாங்க, அந்த போலீஸ்காரன் அவன் அந்த பையனை தோளில் கை போட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஏண்டா உனக்கு அறிவில்லையா, இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்ககிட்ட 5000-10,000 வாங்கிட்டு அவனை வெளியே விட்டுறாங்க. எஃப்ஐஆரும் போட்டாச்சு சார். எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் 2 நாளில் வெளியே சுற்றிட்டு இருக்கிறான். ஒரே நடவடிக்கை ஒன்றும் எடுக்கலாம் அவங்ககிட்ட. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்த துணை கண்காணிப்பாளர் தையல் நாயகி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். சென்னை எழிலகம் வளாகத்தில் பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையின் தற்காலிக ஊழியர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினர். சுமார் 1459 தற்காலிக ஊழியர்கள் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருகின்றனர். பல ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்ய கோரி அரசிடம் முறையிட்டும் தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்தனர். கடைமுறையில் 24 மணி நேரம் டியூட்டி பார்க்குறோம். டேமில் 24 மணி நேரம் டியூட்டி சர்வீஸில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தொழிலாளர்களை இந்த அரசாங்கம் சரி, அரசியல்வாதிகளும் சரி, யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நாங்கள் இறக்குறதும் எங்கேயுமே தெரிய மாட்டேங்குது. இருக்கிறதும் தெரியலை, இறக்குறதும் தெரியலை. இன்னும் எஞ்சி இருக்கிறது ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. இந்த 1000 பேருக்கு ஒரு பணி நிரந்தர ஆணையை கொடுக்க முடியாத இந்த அரசாங்கத்தால். தங்களின் நீண்ட கால பணி அனுபவம் மற்றும் வாழ்வாதாரம் கருதி அரசு பணி நிரந்தரம் செய்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். சிவகாசி பட்டாசு ஆலைகளில் ஏற்படும் விபத்துகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்களது பரிந்துரைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடந்த 2014ஆம் ஆண்டு தாமாக முன்வந்து பதிவு செய்த வழக்குடன் மேலும் சில வழக்குகள் நீதிபதிகள் CV கார்த்திகேயன் மற்றும் சக்திவேல் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி விருதுநகர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு நடத்திய கூட்டத்தில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் தங்களது பரிந்துரைகளை வழங்கவில்லை என மாவட்ட முதன்மை நீதிபதி நீதிமன்றத்திற்கு கடிதம் மூலம் தெரிவித்தார். இதையடுத்து பட்டாசு ஆலைகளில் விபத்துகளை தடுப்பதற்கும் அவற்றின் செயற்பாடுகளை முறைப்படுத்துவதற்கும் தேவையான பரிந்துரைகளை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் உடனடியாக மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அதன் அடிப்படையில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரண்மனையில் ஓணம் பண்டிகையை பெண்கள் உற்சாகமாக கொண்டாடினர். மலையாள மொழி பேசும் மக்களின் வசந்த விழாவான ஓணம் பண்டிகை தொடங்கியுள்ளது. அந்த வகையில் தமிழ்நாடு கேரளம் எல்லையான கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஓணம் பண்டிகை நிகழ்ச்சிகள் களை கட்டியுள்ளன. பத்மநாபபுரம் அரண்மனையில் பெண்கள் ஏராளமானோர் பாரம்பரிய கேரள உடை அணிந்து அத்தப்பூ கோலமிட்டும் ஊஞ்சல் ஆடியும் ஓணம் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் அடுத்த 10 நாட்களுக்கு கேரளம் முழுவதும் தொடர்ச்சியாக நடைபெற உள்ளது. இதேபோல் தமிழ்நாடு உட்பட அண்டை மாநிலங்களிலும் ஓணம் பண்டிகை களை கட்டியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள கிராமத்துக்கு 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பேருந்து வசதி இல்லாததால் வேலைக்கு செல்லும் பொதுமக்களும் பள்ளி மாணவர்களும் தனியார் வாகனங்களை நம்பியிருக்கும் அவலம் நிலவுகிறது. அருள்புரத்திலிருந்து கணபதிபாளையம் செல்லும் வழியில் அமைந்துள்ள பாச்சாங்காட்டுப்பாளையம் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இந்த கிராமத்துக்கு பேருந்து வசதி இல்லை. குறிப்பாக 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கணபதிபாளையம் அரசு உயர்நிலை பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் தனியார் வேன் மற்றும் ஆட்டோவை நம்பியிருக்கும் சூழல் நிலவுகிறது. இதனால் மாதம் கூடுதலாக 800 ரூபாய் வரை செலவாவதால் பணம் கொடுக்க முடியாத மாணவர்கள் பள்ளிக்கு நடந்தும் லிப்ட் கேட்டும் செல்கின்றனர். பணிய நிறுவனங்களுக்கு வேலைக்கு போறவங்க மகளிர் பஸ் வசதி இல்லாதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் ஆட்டோவுக்கு பணம் கொடுத்து தான் இங்கிருந்து தண்ணி பந்தலோ கனைவலையோ போகிறதுக்கு பணம் கொடுத்தா போக வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி அருள்புரத்துலேருந்து 100க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளில் கனைவாளி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு
சரியான பஸ் வசதி இல்லாதனால வந்து அவங்க 2 பஸ் மாறி போக வேண்டியதா இருக்கு. இது தொடர்பாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தொடங்கி மாவட்ட ஆட்சியர் வரை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சிறிய அளவில் உயர்ந்துள்ளது. 22 சவரன் ஆபரண தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,14,160 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை கிராமுக்கு 20 ரூபாயும் சவரனுக்கு 160 ரூபாயும் உயர்ந்துள்ளது. கடைகளில் சவரன் 1,14,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 14,290 ரூபாய். வெள்ளியின் விலை மாற்றம் இன்றி கிராம் 255 ரூபாயாக தொடர்கிறது. சென்னை எழும்பூரில் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி சென்ற அதிவிரைவு ரயில் செங்கல்பட்டு ரயில் நிலையத்திற்கு வந்தபோது திடீரென எஞ்சின் பகுதியில் இயந்திர கோளாறு ஏற்பட்டது. இதனையடுத்து செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் ரயில் நிறுத்தப்பட்ட நிலையில் ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டனர். நீண்ட நேரமாக ரயில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் மிகுந்த அவதியடைந்தனர். 2 மணி நேரத்திற்கு பின் எஞ்சின் கோளாறு சரி செய்யப்பட்ட நிலையில் ரயில் மீண்டும் புறப்பட்டு சென்றது. இதனால் பயணிகள் குறித்த நேரத்துக்கு சென்று சேர முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த திடீர் தாமதத்தால் பயணிகள் தங்களது அடுத்தடுத்த பயண திட்டங்களையும் மாற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். ஆந்திராவிலிருந்து பெங்களூருவுக்கு தனியார் பேருந்தில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா எண்ணெயை நூதன முறையில் கடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சீதாராமராஜு மாவட்டத்தில் உள்ள மலை கிராம பகுதிகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட கஞ்சா எண்ணெயை 2 சிறுவர்கள் உள்ளிட்ட 6 பேர் ஹைதராபாத் வழியாக பெங்களூருவுக்கு எடுத்துச் சென்றுள்ளனர். கால் மற்றும் வயிற்று பகுதியில் டேப்பால் கட்டி கஞ்சா எண்ணெயை கடத்தியிருக்கின்றனர். ரகசிய தகவலின் பேரில் ஹைதராபாத் எல்பி நகர் அடுத்த சிந்தல்குண்டாவில் அப்பேருந்தை நிறுத்தி சோதனையிட்ட போது கஞ்சா எண்ணெய் கடத்தல் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக 2 சிறுவர் உள்ளிட்ட 6 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 5 மொபைல் போன் 5,000 ரூபாயையும் பறிமுதல் செய்தனர். இந்த கடத்தலுக்கு 10 லட்சம் ரூபாய் பேரம் பேசியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கஞ்சா எண்ணெயை விநியோகித்த கிருஷ்ணா, அதனை வாங்கிய பெங்களூருவைச் சேர்ந்த சிசோ ஆகியோரை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராசிபுரம் அடுத்த புதுப்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பாலமுருகன் இடமாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து மாணவர்களோடு பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். தலைமை ஆசிரியர் அதிகமாக வீட்டுப்பாடம் கொடுத்ததாக புகார் அளித்த குறிப்பிட்ட மாணவனின் பெற்றோரிடமும் அவர்கள் வாக்குவாதம் செய்தனர். தாராபுரத்தில் தொழில்நுட்ப கல்வி தொகுதிக்கேற்ற ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். தாராபுரம் கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக கருதி உரிய பண பலன்களை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. பணி நீக்க காலத்தில் உயிரிழந்த பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கும்பகோணம் அடுத்த திருவிடைமருதூரில் ஓய்வு பெற்ற வேளாண் துறை ஊழியரின் வீட்டில் 40 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2.5 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லட்சுமணன் என்பவரது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து மர்ம நபர்கள் உள்ளே புகுந்து பீரோவில் வைத்திருந்த நகைகளை அள்ளிச் சென்றனர். புகாரின் பேரில் போலீசார் தடயங்களை சேகரித்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். 2 நாட்களுக்கு முன்பு திருவிடைமருதூர் அருகே உள்ள திருபுவனத்தில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் வீட்டில் 35 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே பொதுமக்களுடன் பள்ளி கல்லூரி மாணவர்களும் சாலையில் அமர்ந்து காலி குடங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுமார் 150 குடும்பங்கள் வசிக்கும் பாச்சிக்கோட்டை ஆதிதிராவிடர் குடியிருப்பு பகுதிக்கு 3 மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என்பது இவர்களது குற்றச்சாட்டாகும். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்தனர். பாச்சிக்கோட்டை விளக்கில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள மந்தித்தோப்பு சாலையை சீரமைக்கவும் விரிவாக்கமும் செய்யக்கோரி இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் பல்வேறு அமைப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டி எட்டயபுரம் சாலையில் உள்ள மங்கள விநாயகர் கோயில் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் வியாபாரிகள் மற்றும் குடியிருப்பு சங்கத்தினரும் அதிக அளவில் கலந்து கொண்டனர். போலீசாரின் சமாதானத்தை ஏற்க மறுத்த அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரி நேரில் வந்து உறுதியளிக்க வற்புறுத்தியதால் பரபரப்பு நிலவியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.